வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியில்தான் தமிழ்நாடு போதைப்பொருள் மயமானது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திமுக பொறுத்தவரை உதவி செய்பவர்களை உச்சியில் ஏறும்போது ஏணியை பிடுங்கி விடுவார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மேற்கு வங்கத்தின் மீது பார்வை வைத்தால் இம்முறை பாகிஸ்தான் எத்தனை பகுதியாக பிரியும் என்று கடவுளுக்கு தான் தெரியும். பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரிக்கை. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்று திருநெல்வேலியில் பிரச்சாரம். தலைவர் விஜயின் பிரச்சார வாகனத்தை யாரும் பின்தொடரக்கூடாது என கேட்டுக்கொண்டார் தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை வருகிற ஏப்ரல் 10ஆம் தேதி பாகிஸ்தானில் நடைபெறும். ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அறிவிப்பு. ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 13வது போட்டி. மும்பை அணியை வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் தொடர் வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியில்தான் தமிழ்நாடு போதைப்பொருள் மயமானது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பத்தில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் பேசியபோது தன் முதல் கையெழுத்து மகளிர் விடியல் பயணம் என்று பல மாநிலங்களில் இத்திட்டத்தை பின்பற்றி செயல்படுத்துவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டை சீரழிக்க எண்ணற்ற திட்டங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி வைத்துள்ளது என்று, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை நிறுத்துவதற்கான ட்ரெய்லர் தான் உதய் மின் திட்டம் என்றும் விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய ஸ்டாலின், தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்கு கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் தொகுதி மறுசீரமைப்பு என்று கூறினார். தமிழ்நாடு டாப் கியரில் செல்ல வேண்டும் என்றால் திராவிட மாடல் 2.0 ஆட்சிதான் வர வேண்டும் என்று தெரிவித்தார். பழனிசாமியின் ஆட்சியில் தமிழ்நாடு போதைப்பொருள் மயமானது என்று பட்டி தொட்டி எல்லாம் போதைப்பொருள் விற்கப்பட்டது என்றும் குற்றம் சாட்டினார். திமுக பொறுத்தவரை உதவி செய்பவர்களை உச்சியில் ஏறும்போது ஏணியை பிடுங்கி விடுவார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஏற்காடு தொகுதி வாழப்பாடியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டிற்கு மு.க.ஸ்டாலின் முதல்வராக இருக்கலாம், ஆனால் சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை அதிமுக தான் ஆண்டது என்று பெருமிதமாக தெரிவித்தார். தொடர்ந்து திமுக கூட்டணியில் நிறைய கட்சிகள் உள்ளது என்கிறார் ஸ்டாலின், ஆனால் வாக்கு இல்லையே என்று கேள்வி எழுப்பினார். அதிமுகவில் கூட்டணி எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் வலிமையானது என்று விமர்சித்தார். மேலும் அதிமுகவை பொறுத்தவரை உதவி செய்பவர்களை ஏணியில் ஏற்றி விடுவோம் என்று, திமுக பொறுத்தவரை உதவி செய்பவர்களை உச்சியில் ஏறும்போது ஏணியை பிடுங்கி விடுவார்கள் என்று குற்றம் சாட்டினார். மேற்கு வங்கத்தின் மீது பார்வை வைத்தால் இம்முறை பாகிஸ்தான் எத்தனை பகுதியாக பிரியும் என்று கடவுளுக்கு தான் தெரியும் என பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாகிஸ்தான் எதிராக போலி முத்திரை குத்தி இந்தியா நடவடிக்கை எடுத்தால் தங்களது பதிலடி கொல்கத்தா வரை இருக்கும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் தெரிவித்திருந்தார். பாகிஸ்தான் அமைச்சர் இவ்வாறு கூறியதற்கு மத்திய அரசு சரியான வகையில் எதிர்வினை ஆற்றவில்லை என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் இதுபோன்று ஆத்திரமூட்டும் கருத்தை தெரிவித்திருக்க கூடாது என்று கூறினார். 55 ஆண்டுகளுக்கு முன் அவர்கள் விளைவுகளை சந்தித்தார்கள் என்று, அவர்கள் மேற்கு வங்கத்தின் மீது பார்வை வைத்தால் இம்முறை பாகிஸ்தான் எத்தனை பகுதியாக பிரியும் என்று கடவுளுக்கு தான் தெரியும் என்று எச்சரிக்கை விடுத்தார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்று நெல்லையில் நடைபெறும் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்று நெல்லையில் நடைபெறும் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளார். இது தொடர்பாக தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி தூத்துக்குடி புறவழிச்சாலையில் உள்ள தனியார் விடுதி அருகே நண்பகல் 1 மணி அளவில் தவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். இதன் பின்னர் மாலை 3 மணி முதல் தவேக தலைவர் விஜய் தூத்துக்குடி நகர உட்கோட்டம் மயில் பகுதியில் இருந்தும் விவிடி சிக்னல் வரை சாலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளதாக கூறினார். பிரச்சாரத்திற்கு தேவையான குடிநீர், மருத்துவ வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன என்றார். இதில் கலந்து கொள்ள வரும் தலைவர் விஜயின் பிரச்சார வாகனத்தை இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட எவ்வித வாகனங்களிலும் யாரும் அறவே பின்தொடரக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். இதையடுத்து நிகழ்வுகளில் கர்ப்பிணி பெண்கள், சிறுவர், சிறுமியர், பொதுமக்கள் நேரில் வந்து கலந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்தினார். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை வருகின்ற ஏப்ரல் 10ஆம் தேதி பாகிஸ்தானில் நடைபெறும் என்பதை ஈரான் உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்பின் கோரிக்கையை ஏற்று 2 வாரத்திற்கு ஈரான் மீது தாக்குதலை ஒத்திவைப்பதாகவும் ஹார்முஸ் ஜலசந்தியை உடனடியாக திறக்கவும் தெரிவித்தார். இது குறித்து ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த போரில் ஈரான் முழுமையான வெற்றியை நெருங்கிவிட்டது.
அமெரிக்கா ஒரு மாதத்திற்கும் மேலாக போர் நிறுத்தத்திற்காக கெஞ்சுகிறது என்றும் அமெரிக்கா பின்வாங்கியது தங்களுக்கு கிடைத்த வெற்றி என்றும் கூறியது. தொடர்ந்து இந்த ஒப்பந்தத்திற்கு ஈரானின் புதிய உச்ச தலைவர் அயதுல்லா முஜ்தபா கமேனி ஒப்புதல் அளித்துள்ளார் என்று தெரிவித்தது. மேலும் தங்களின் 10 நிபந்தனைகளை பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் மூலம் அமெரிக்காவுக்கு ஈரான் தெரியப்படுத்தியது. மேலும் இந்த நிபந்தனைகள் அனைத்தையும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் மூலம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஈரான் கோரியுள்ளது. பின்னர் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை வருகின்ற ஏப்ரல் 10ஆம் தேதி பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெறும் என்பதையும் ஈரான் உறுதிப்படுத்தியது. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 13வது போட்டியில் மும்பை அணியை வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் வெற்றி பெற்றுள்ளது. அசாம் மாநிலம் குவஹாத்தியில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 13வது போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதின. இந்த போட்டி மழையின் காரணமாக 11 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. இதில் டாஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச்சு தேர்வு செய்தது. இதன்படி ராஜஸ்தான் அணி முதலில் பேட்டிங் செய்து 11 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன்கள் எடுத்தது. இதில் அதிரடியாக விளையாடிய ஜெய்ஸ்வால் 77 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து 151 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணி 11 ஓவர் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 123 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி பெற்றது. அருப்புக்கோட்டையில் குடிநீர் திட்டங்கள், நால்வழி சாலை திட்டம் ஆகியவற்றை நிறைவேற்றியுள்ளதாக திமுக வேட்பாளர் அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் சாத்தூர் ராமச்சந்திரன் சொக்கலிங்கபுரம், வெள்ளக்கோட்டை ஆகிய இடங்களில் வாக்கு சேகரித்தார். திறந்த ஜீப்பில் நின்று பேசிய அவர் தொகுதி மக்கள் அனைவருக்கும் தான் சொந்தக்காரன் என்று தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டத்திலேயே குடிநீர் தட்டுப்பாடு இல்லாத ஒரே நகராட்சி அருப்புக்கோட்டை நகராட்சி தான் என கூறினார். அருப்புக்கோட்டையை சுற்றிலும் நால்வழி சாலை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தில் வளர்ந்தது அதானி அம்பானி குடும்பங்கள் மட்டுமே என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் முனிரத்தினத்தை ஆதரித்து திமுக மகளிர் அணி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தில் அதானி அம்பானி குடும்பங்கள் மட்டுமே வளர்ந்திருப்பதாக தெரிவித்தார். மதுரை மத்திய தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சுந்தர்சியை அறிமுகம் செய்யும் கூட்டம் மதுரை எல்லிஸ் நகரில் நடைபெற்றது. மதுரை மத்திய தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய நீதி கட்சி சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் திரைப்பட இயக்குனரும் நடிகருமான சுந்தர்சி போட்டியிடுகிறார். இந்த நிலையில் மதுரை எல்லிஸ் நகரில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் வேட்பாளர் சுந்தர்சி, அவர் மனைவி குஷ்பு, அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, புதிய நீதி கட்சி தலைவர் AC சண்முகம் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய வேட்பாளர் சுந்தர்சி, உள்ளே நுழைய வழி இல்லாத அளவுக்கு அப்படியொரு மக்கள் கூட்டம் தனக்கு கூடியிருப்பதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்தார். மேடையில் பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, மீனாட்சி சுந்தரேஸ்வரரை போன்று குஷ்பு சுந்தர்சி இணையர் உள்ளதாக தெரிவித்தார். முந்தைய தேர்தலில் பழனிவேல் தியாகராஜன் குறைந்த வாக்குகளிலேயே வெற்றி பெற்றதாகவும் இந்த தேர்தலில் சுந்தர்சி அதிக வாக்குகளில் வெற்றி பெறுவார் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை ஏப்ரல் 9ஆம் நாள் வெளியிடப்பட உள்ளதாக பீட்டர் அல்போன்ஸ் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை கார்த்தி சிதம்பரம் தலைமையிலேயே ஏப்ரல் 9ஆம் நாள் வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். மோடி அரசனுடைய நிர்வாக சீர்கேட்டால் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் அமைக்கப்பட்ட மேம்பாலம் இடிந்து விழுந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். திராவிட முன்னேற்ற கழக அரசிலே ஊழல்கள் மலிந்திருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகத்திலே நிர்வாக சீர்கேடுகள் நிறைய இருந்ததாகவும் அவர் தொடர்ந்து ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கின்ற போது சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நான் மரியாதைக்குரிய அமைச்சர் மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்களை கேட்டுக்கொள்வேன். நேற்றைய தினம் விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையிலே மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஆட்சியை தருபவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் தெரிவித்துள்ளார். அரியலூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தாமரை ராஜேந்திரனை ஆதரித்து திருமானூரில் GK வாசன் பரப்புரை செய்தார். அப்போது மத்திய அரசின் திட்டங்கள் முழுமையாக மாநிலத்திற்கு வந்து சேர வேண்டும் என்றும் மத்திய மாநில அரசுகளிடையேயான ஒத்த கருத்தே வருங்காலங்களில் தமிழகத்தின் உண்மையான வளர்ச்சிக்கு வித்திடும் என்றும் கூறினார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைவதற்கும் மத்திய மாநில அரசுகளின் ஒத்த கருத்துடைய ஆட்சி அமைவதற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கட்சியினர் அடித்தளமிட்டு வருவதாக தெரிவித்தார். சாத்தான்குளம் கொலை வழக்கில் வணிகர்களுக்கு நீதி வழங்கியதை தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் சென்னை கோயம்பேட்டில் பேரணியாக சென்று இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர்.
சாத்தான்குளத்தில் வணிகர்களான ஜெயராஜ் அவர் மகன் ஃபெனிக்ஸ் கொலை வழக்கில் காவல்துறையை சேர்ந்த குற்றவாளிகள் 9 பேருக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. இந்த தண்டனை அறிவிப்பு வெளியானதும் சென்னை கோயம்பேட்டில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் ஊர்வலமாக சென்று வணிகர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் கொளத்தூர் ரவி வழக்கில் வணிகர்களுக்கு நீதியை பெற்றுத்தந்த நீதியரசர் முத்துக்குமரனுக்கு காவல்துறையினருக்கு எதிராக சாட்சியம் பெண் காவலர் ரேவதிக்கும் நன்றி தெரிவித்தார். இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதால் தான் முடிவுக்கு வந்ததாகவும் அஜித்குமார் வழக்கு போல பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் அவற்றை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தில் தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. பென்னாகரம் பேருந்து நிலையத்தில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தலைமையில் அனைவருக்கும் வாக்களிக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. ஆடல் பாடல் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அனைவருக்கும் துண்டு பிரசுரங்களை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் அனைத்து துறை அதிகாரிகளும் நகர்ப்புற உள்ளாட்சி பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். திருவெண்ணைநல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவெண்ணைநல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வட்டார வளமை மேலாளர் புவனேஸ்வரி தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாலசுப்ரமணியன், வெண்பா உள்ளிட்ட மகளிர் சுய உதவி குழுவினர் பங்கேற்று தேர்தலில் வாக்களிப்பது குறித்து கோலம் வரைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் 100% வாக்களிப்போம் என உறுதிமொழி ஏற்றனர். புவனகிரி தொகுதி தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளர் முத்தமிழன் வேட்புமனு தாக்கல் செய்த பின் NLC பாதிப்புகளை தடுத்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவதாக உறுதியளித்தார். கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதி தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளர் முத்தமிழன் தேர்தல் நடத்தும் அலுவலர் தங்கமணியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனக்கு வாய்ப்பளித்த கட்சித் தலைவர் வேல்முருகனுக்கு நன்றி தெரிவித்ததுடன் NLC நிலக்கரி சுரங்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து மக்களை காக்க உறுதுணையாக நிற்பேன் என உறுதியளித்தார். மேலும் பெரிய கட்சிகள் கூட்டணியை நம்பியிருப்பதை விமர்சித்த அவர் வெற்று பேச்சுகள் இன்றி மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதே தனது இலக்கு என்றும் தனது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் தெரிவித்தார். வேல்முருகன் அவர்களுக்கும் மிக்க நன்றி. அதே மாதிரி எங்கள் தொண்டர்களுக்கும் எங்கள் நிர்வாகிகள் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இந்த புவனகிரி தொகுதி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நிவர்த்தி பண்ணி கொடுப்போம். சரிங்களா? நிறைய தேவைகள் இந்த தொகுதியிலே இருக்குது. முதல்ல பார்த்திங்கன்னா NLC தான். அதுக்கு முதன்மையாக குரல் கொடுக்குறவர் யாருன்னு பார்த்திங்கன்னா வேல்முருகன் தான். எந்த சமரசமும் இல்லாமல் அவரோட குரலாக சட்டமன்றத்தில் ஒளியை எழுப்புவோம். இங்கே தேவையான அந்த NLCனால் நிறைய சுகாதார கேடு இப்போலாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதை எல்லாமே நிவர்த்தி பண்ணி கொடுப்போம். மற்ற நில கையகப்படுத்துறது, அதில் மக்களுக்கு தேவையாக உறுதுணையாக நின்று அவங்களுக்கு தேவையான அனைத்து சேவையும் செஞ்சு கொடுப்போம். வேட்பு மனுவிலும் படிவம் C-யிலும் உள்ள 5 வழக்குகளை காண்பிக்கவில்லை என்று பாஜக வேட்பாளர் மீது எதிர்த்தரப்பினர் புகார் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை தொகுதியில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு பரிசீலனை நடைபெற்றது. அப்போது புதுக்கோட்டை தொகுதி பாஜக வேட்பாளர் ராமச்சந்திரன் தனது வேட்பு மனுவிலும் படிவம் C-யிலும் உள்ள 5 வழக்குகளை காண்பிக்கவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. இதற்கு சுயேட்சை வேட்பாளர் மற்றும் திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவரது வேட்பு மனு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஒரு வழக்கின் மீது சம்மன் அனுப்பப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தால் மட்டுமே வழக்கை காண்பிக்க வேண்டும் என்று வேட்பாளர் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அவருடைய எப்பொழுது சப்ரஷன் ஆஃப் மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் இருக்குதோ அப்போ ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உள்ளது. அவருடைய மனு நிராகரிக்கத்தக்க ஒன்று என்று ROயிடம் நாங்கள் எங்களுடைய ஆட்சேபனை மனுவை தாக்கல் செய்துள்ளோம். மாலை 4 மணிக்கு எங்களை திரும்ப வர கூறியிருக்கிறார். திரும்ப செல்லும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள் என்பது பின்னாடி தெரிய வரும். தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அவருடைய வேட்பு மனு தற்காலிகம் நிறுத்தி வைக்கப்பட்டது. பரிசீலனை குற்ற வழக்குகள் சொல்லப்பட வேண்டும், அவசியம் சொல்லப்பட வேண்டும். அது இருந்து இவர் பெயரில் 2-3 குற்ற வழக்குகள் இருந்துள்ளது. அதை அவர் மறைத்துள்ளார், காண்பிக்கவில்லை, மறைத்துள்ளார். அப்போ சப்ரஷன் ஆஃப் மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் எப்போ வருதோ அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைதான் ஏற்படும். திருவண்ணாமலை தொகுதியில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக வேட்பாளர் ஏழுமலையை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என திருவண்ணாமலையில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் திருவண்ணாமலை தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் பாஜக, அதிமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர்.
கூட்டத்தில் திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் சி. ஏழுமலையை அறிமுகம் செய்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுக தேர்தல் அறிக்கையை திருவண்ணாமலை தொகுதியில் உள்ள மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்து வாக்கு சேகரிக்க வேண்டும் எனவும், திருவண்ணாமலை மாவட்டத்தை சொந்தமாக கொண்டுள்ள தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு திருவண்ணாமலை வளர்ச்சிக்கு எவ்வித திட்டங்களையும் செய்யவில்லை என்பதையும், நகரில் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ள வேண்டிய அடிப்படை வசதிகளை கூட திமுக அரசு செய்யவில்லை என்பதையும் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து அதிமுகவின் சாதனைகளை மக்களிடம் தெளிவாக விரிவிக்க வேண்டும் எனவும், திருவண்ணாமலை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ஏழுமலையை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பெரியகுளம் விசிக வேட்பாளர் பெயரை தேனி எம்பி தங்க தமிழ்செல்வன் மாற்றி சொன்னதும், பொதுமக்களிடம் கைத்தட்டலை கேட்டு வாங்கியதும் தேர்தல் பிரச்சாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் தனி தொகுதியில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் சக்திவேலை ஆதரித்து நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் தேனி எம்பி தங்க தமிழ்செல்வன் விசிக வேட்பாளர் பெயரை மாற்றி சொன்னது சலசலப்பை ஏற்படுத்தியது. தனது முதல் கட்ட பிரச்சாரத்திலேயே முன்னாள் எம்எல்ஏ சரவணகுமாரின் பெயரை அவர் குறிப்பிட்டதால் அங்கிருந்த விசிக மற்றும் திமுக நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் சுதாரித்து கொண்ட அவர் திமுக அரசின் திட்டங்களை விளக்கி பேசியதுடன், அமைதியாக இருந்த பொதுமக்களிடம் நல்ல திட்டம்தானே, ஏன் கைத்தட்ட மாட்டீர்கள் என கேட்டு கைத்தட்டல் வாங்கினார். எம்பியின் இந்த தடுமாற்றம் அந்த பகுதியில் பெரும் பேசுபொருளாகியுள்ளது. திருக்கழுக்குன்றம் அடுத்த பூதூர் கிராமத்தில் அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் செய்ய அரசு தாமதிப்பதை கண்டித்து வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த பூதூர் ஊராட்சியில் அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் செய்ய அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் 20 நாட்களாக திறக்கப்படாததால் விவசாயிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். போதிய இடவசதி இல்லாததால் நெடுஞ்சாலை ஓரங்களில் நெல் மணிகளை குவித்து வைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மழையில் நனைந்து நெல் சேதமடைந்ததுடன் விபத்துகளும் ஏற்படுகின்றன. எனவே அதிகாரிகள் உடனடியாக கொள்முதலை தொடங்க வேண்டும் எனவும், தவறும் பட்சத்தில் சாலை மறியல் ஈடுபடுவதுடன் வரும் சட்டமன்ற தேர்தலையும் புறக்கணிக்கப் போவதாக விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பூதூர் கொள்முதல் நிலையத்தில் அதிகாரிகள் டிபிசி எடுத்துகிட்டு வந்தான், அவங்க ஊர் மக்கள் சார்பாக எடுத்துகிட்டு வந்தான். ஆனால் அதிகாரி எந்த சப்போர்ட்டும் பண்ணல. பிசி இது வரைக்கும் போடவே இல்லை. நெல் கிட்டத்தட்ட அறுத்து ஒரு 30 நாள் ஆகுது. நேற்று மழை வந்தது. இன்னும் நிறைய நெல் அறக்காமல் இருக்குது. இருக்கிற நெல்லை பிடிக்காததுனால இன்னும் இங்கே அம்பாரங்களை நெல் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. பக்கத்தில் மாடு இப்போ ஃபுல்லாக மாடுங்க இருக்கிறதுனால மாடுங்க ஃபுல்லாக தார்பாய் கேட்குது. அறந்தாங்கி அருகே முகம் சிதைந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட மின்சார பணியாளர் மரணத்தில் சந்தேகம் உள்ளது என கூறி குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே இடையார் பாலம் ஓரத்தில் முகம் சிதைந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட மின்சார பணியாளர் சின்ன கருப்பனின் மரணத்தில் சந்தேகம் உள்ளது என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இதற்கிடையில் உறவினர்களுக்கு தெரிவிக்காமல் சின்ன கருப்பனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு மாற்றியதை கண்டித்தும் குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வலியுறுத்தியும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினரின் சமரச பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்ட நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் சட்டமன்ற தேர்தலையொட்டி பல்வேறு தொகுதிகளில் வேட்பாளர்கள் பரப்புரை செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அதை சிறிய தொகுப்பாக காணலாம். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி போட்டியிடுகிறார். அவருக்கு தொகுதி மக்கள் மாலை சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். திருவனைநல்லூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஏனாதிமங்கலம், வளையம்பட்டு, செம்மார், எரலூர் ஆகிய ஊர்களில் கௌதம சிகாமணி பொன்முடியுடன் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் காமராஜ் மூவாநல்லூரில் வீடு வீடாக சென்று குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது வழி நெடுகிலும் பொதுமக்கள் பூரண கும்ப மரியாதை அளித்து வரவேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றி கழக வேட்பாளர் முனிரத்தினம் பொதுமக்களிடமும் வணிகர்களிடமும் வாக்கு சேகரித்தார். அப்போது தேர்தலில் தான் வெற்றி பெற்றால் உத்திரமேரூரில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் அமைத்து தருவதாகவும் புறவழி சாலையை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் தாவேக நகர செயலாளர் பிரசாந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் மகேஷ்குமாரின் அறிமுக கூட்டம் காஞ்சி கிழக்கு ஒன்றிய செயலாளர் களக்காட்டூர் ராஜு தலைமையில் நடைபெற்றது. வேட்பாளர் மகேஷ்குமாருக்கு ஒன்றிய செயலாளர் களக்காட்டூர் ராஜு ஆளுயர மாலை அணிவித்து வரவேற்றார். இந்த நிகழ்வில் ஒன்றிய துணை செயலாளர் விஜயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக ரூபி மனோகரன் போட்டியிடுகிறார். வேட்பு மனு பரிசீலனையில் ரூபி மனோகரனின் மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதையடுத்து அவர் சூறாவளி பரப்புரையை தொடங்கினார்.
எங்கள் கட்சி சார்ந்த நண்பர்கள், திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்த நண்பர்கள், எங்களுடைய ஐயா கேப்டன் அவருடைய மாவட்ட செயலாளர்கள் இங்கே வருந்திருக்கிறார். அனைத்து கூட்டணி கட்சி சார்ந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்ந்த நண்பர்கள் தீவிரமாக உழைப்பதற்கு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தொகுதி அதிமுக வேட்பாளர் ராணி பெரமனமல்லூர் ஒன்றிய பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சோழவரம், சந்திரம்பாடி, இஞ்சிமேடு, அரியப்பாடி, தாடி நவலம்பை, நம்மேடு, விளாநல்லூர் ஆகிய ஊர்களில் அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து கூறி வாக்கு சேகரித்தார். அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அதிமுக வேட்பாளர் ராணிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் மாவட்ட அவைத்தலைவர் மணி, தெல்லாறு ஒன்றிய செயலாளர் பச்சையப்பன், அதிமுக ஒன்றிய செயலாளர் செல்வராஜ், இளைஞர் இளம் பெண்கள் பாசறை ஒன்றிய செயலாளர் ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான ராமச்சந்திரன் பாலானந்தல், மாதளம்பாடி உள்ளிட்ட ஊராட்சிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தின் போது பேசிய அவர், திமுக அரசு கடந்த தேர்தலில் அளித்த 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. கல்வி கடன் தள்ளுபடி, 100 நாள் வேலை திட்ட விரிவாக்கம் போன்ற அறிவிப்புகள் ஏமாற்றமாகவே உள்ளதென குற்றம் சாட்டினார். அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு அவர் ஆதரவு திரட்டினார். இந்த நிகழ்வில் முன்னாள் எம்எல்ஏ அரங்கநாதன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை விருகம்பாக்கத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்த திமுக வேட்பாளர் பிரபாகர ராஜா பிரச்சாரத்தை துவங்கினார். சென்னை ஜாபர்கான்பேட்டை பிள்ளையார் கோவில் தெருவில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்த பிரபாகரன் ராஜா வீடு வீடாக சென்று கலைஞரின் திட்டங்களையும் முதலமைச்சர் ஸ்டாலின் சாதனைகளையும் விளக்கமாக எடுத்து கூறி உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பைத்தி என்பவர் ஆண்டிமடம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெரிய கிருஷ்ணாபுரம் ஊராட்சியில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கடும் வெயில் நிலவியதால் பிரச்சாரத்தின் போது வேட்பாளர் ஐஸ் சாப்பிட்டு தன்னை சுறுசுறுப்பாக வைத்துக் கொண்டார். வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட அவைத்தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ராம ஜெயலிங்கம் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினரும் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதியின் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட வேதாஜிபுரம், முள்ளண்டிரம், புத்தூர், வெட்டியாந்தொழுவம், பூசிமலை குப்பம், எஸ்யூவனம், கே தோப்பு, சிறுமூர், அரியப்பாடி, அக்கரப்பாளையம், அடைப்பளம், மெய்யூர் உள்ளிட்ட ஊராட்சி பகுதிகளில் அதிமுக சார்பில் போட்டியிடும் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் ஆரணி சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான ஜெயசுதா லட்சுமிகாந்தன் திறந்தவெளி வாகனத்தில் வீதி வீதியாக சென்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அறிக்கையில் அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளை பொதுமக்களிடையே பரப்புரை செய்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பாஜக, அமமுக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியில்தான் தமிழ்நாடு போதைப்பொருள் மயமானது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திமுக பொறுத்தவரை உதவி செய்பவர்களை உச்சியில் ஏறும்போது ஏணியை பிடுங்கி விடுவார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மேற்கு வங்கத்தின் மீது பார்வை வைத்தால் இம்முறை பாகிஸ்தான் எத்தனை பகுதியாக பிரியும் என்று கடவுளுக்கு தான் தெரியும். பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரிக்கை. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்று திருநெல்வேலியில் பிரச்சாரம். தலைவர் விஜயின் பிரச்சார வாகனத்தை யாரும் பின்தொடரக்கூடாது என கேட்டுக்கொண்டார் தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை வருகிற ஏப்ரல் 10ஆம் தேதி பாகிஸ்தானில் நடைபெறும். ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அறிவிப்பு. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 13வது போட்டி. மும்பை அணியை வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் தொடர் வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.